ஹலோ கைஸ், இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு மினி ஆடியோ ரிசீவர் ஆட்டோக்கு டெம்போக்கு வைக்கிற மாதிரி ஒரு ஆடியோ ரிசீவர் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதோட ஃபுல் ரிவ்யூ, ஆடியோ டெஸ்டிங் இதெல்லாம் பார்க்க போகிறோம். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்ம போடுற நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இதுதான் அந்த ஆடியோ ரிசீவர். இதில் ஒரு மெமரி கார்டு போட்டுக்கலாம், ஒரு பென்ட்ரைவ் போட்டுக்கலாம், ஆக்ஸும் போட்டுக்கலாம், மோட் சேஞ்ச் பண்ணுற பட்டனு, வால்யூம் ஏற்றுறது குறைக்கிறது, அதுக்குள்ள பட்டனு, பாட்டு சேஞ்ச் பண்ணுறதுக்கும் நிறைய பட்டன்லேயே ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் இந்த ஆம்பிளிஃபையர் அப்கிரேட் பண்ணேன். என்னென்னா ஒயர்லாம் கசமசாக இருந்துச்சு. 12 ஃபீமேல் சாக்கெட்டும் மேலே வந்து ஸ்பீக்கருக்கு கனெக்டரும் நானே மேலே ஓட்டையை போட்டு கொடுத்துட்டேன். இந்த ஆம்பிளிஃபையர் கம்பெனி நேம் ஸ்காம்கானு. இது வந்து 400 450 வரைக்கும் சேல் பண்ணுவாங்க. ஆன்லைன்லேயே இது இருக்குது, ஆஃப்லைன் ஸ்டோரில் இருக்குது. ஏன்னா ஆஃப்லைன் ஸ்டோர்லேருந்து கம்மியாக இருக்குது. இந்த ஆம்பிளிஃபையருக்கு 4 இன்ச்சு ஸ்பீக்கரு 20 வாட்ஸில் 2 இது போட்டுக்கலாம். அப்போ தான் இந்த ஆம்பிளிஃபையருக்கு கரெக்டாக நச்சுன்னு ஆடியோ வந்து எடுத்து கொடுக்கும். ஸோ வளர்ந்து பேசாமல் டக்குன்னு வாங்க ஆடியோ டெஸ்டிங் வந்து போய்க்கலாம். இப்போ ஆடியோ டெஸ்டிங் வந்து நான் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதுக்காண்டி நம்ம செட்டாப் பாக்ஸ்லேருந்து வரக்கூடிய 12 வோல்ட் அடாப்டர் 2 ஆம்பியர் எடுத்து நம்ம ஆம்பிளிஃபையரில் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம், அதாவது கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஆம்பிளிஃபையரில் வந்து சொல்லிக்கலாம் அது. ஸோ இப்போ வந்து நம்ம சொரியாச்சு. இப்போ போய் நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணி ஆம்பிளிஃபையர் வந்து டெஸ்டிங் வந்து போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபையர் ஆன் ஆகிடுச்சு. எஃப்எம் மோடு இருக்குது. இப்போ எஃப்எம் மோட்லேருந்து நம்ம மாற்றி பார்த்துட்டு இப்போ பென்ட்ரைவில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம டார்கெட் ஆம்பில் இருக்குது, அதை எடுத்து நம்ம சொல்லி டெஸ்டிங் பண்ணி பார்க்கலாம். இப்போ பென்ட்ரைவ் வந்து நம்ம போட்டாச்சு. இப்போ வந்து பாட்டு வந்து நம்ம ரொம்ப நேரம் போட்டால் காப்பிரைட் கொடுத்துருவாங்க. அதனால நான் பாட்டு இப்படி மாற்றிக்கிட்டே இருந்தேன், வேறு ஒன்றும் இல்லை. பாட்டு வந்து ஓடிக்கிட்டு இருக்கும். ஆடியோ வந்து 4 இன்ச்சு ஸ்பீக்கருக்கு கரெக்டாக இருக்கும். அந்த ஆம்பிளிஃபையர் பாடி டெஸ்ட் வந்து போட்டு வைப்பாரு. அம்மாடி வாழ் ஸோ அதான் ஆடியோ டெஸ்டிங் முடிஞ்சிச்சு. மறுபடியும் நீங்கள் எதுக்கடா வந்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, அதில் வந்து நான் சொல்கிறது ஒன்றுமே காதில் உள்ளவில்லை, அதுக்காக சொல்கிறதுக்காண்டி தான் வந்திருக்கேன். இந்த ஆம்பிளிஃபையருக்கு வந்து 20 வாட் ஸ்பீக்கரை வந்து 2 போட்டுக்கலாம். அது 4 இன்ச்சில், 6 இன்ச்சிலையும் 20 வாட்ஸ் 2 போட்டுக்கலாம். ஆட்டோக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் ஏன் இது மாதிரி பாட்டை வந்து நான் கட் பண்ணி போட்டேன்னா, முதல்ல இது மாதிரி பாட்டு போட்டு தான் அந்த சேனலில் வந்து அதோ கதியாக போச்சு. அதே மாதிரி இந்த சேனலும் போக வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் அது மாதிரி மாற்றி நான் பாட்டை போட்டேன். ஏன்னா இந்த உடனே எங்கிட்ட பாட்டு போட்ட உடனே காப்பீட்டு கொடுத்துருவாங்க. அதனால தான் நான் வந்து இப்போ பாட்டை மாற்றி போட்டேன் கைஸ். என்னடா சொல்லிக்கிட்டு இருக்கேன்? ஆமாம் கைஸ், முதல்ல நான் வச்சுருந்தேன் 10K சப்ஸ்கிரைப் வச்சுருந்த சேனலை வந்து இது மாதிரி நான் ஆடியோ டெஸ்டிங் போடும்போது பாட்டு போட்டதுனால தான் காப்பிரைட்டு கம்யூனிட்டி ஸ்ட்ரைக்கு 3 வாட்டி கொடுத்து சேனலே வந்து தூக்கிட்டாங்க. ஏன்னா எனக்கு அப்போ வந்து என்னன்னு தெரியல. அது மாதிரிலாம் அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. வீடியோ போட்டு தான் இந்த கதைக்கு இப்போ மறுபடியும் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். தயவு செய்து சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். நெக்ஸ்ட் என்ன வீடியோனா, இந்த ஆம்பிளிஃபையரோட வீடியோ தான் போட போகிறோம். அது மேலே ஒரு ஸ்பீக்கரை வச்சு வந்துடும். நான் ஸ்பீக்கர் தான் கழட்டிட்டேன். இப்போ இந்த ஆம்பிளிஃபையரோட வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோ நான் போடுறேன். கம்மிங் சூன் கைஸ்.